ஆன்மீக அருளன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மிகவும் அருமையான ஒரு தலைப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அலங்காரத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு பாடலை மிக அழகாக பாடுகிறார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று ஒரு அருமையான ஒரு அலங்கார பாடலை நமக்கு பொக்கிஷமாக தந்திருக்கிறார். அதை ஆரம்பிக்கின்ற பொழுதே நாள் என் செய்யும் என்று மிக அருமையாக ஆரம்பிக்கிறார். அதைப்போல கோளறு பதிகத்தை பாடிய ஞானசம்பந்த பெருமான் வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த அருமையான கோளறு பதிகத்தினுடைய முதல் பாடல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே என்று பாடக்கூடிய அந்த அருமையான பாடலிலே 7 நாட்கள், வாரத்தினுடைய 7 நாட்களும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நாட்களினுடைய இரகசியத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று வாரத்திலே 7 கிழமைகள் இருக்கிறது. இந்த கிழமைகளுடைய இரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டால் நம்முடைய காரியங்கள் எளிதாக விறுவிறுப்பாக தடையில்லாமல் நடக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ ஒரு காரியத்தை ரொம்ப கடினப்பட்டு முடிக்கிறது எப்படி, ஒரு காரியம் எடுத்த உடனேயே சுலபமாக நிறைவாக முடிவது எப்படி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய நிறைவு என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சில விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பின்பற்றி வெற்றி பெறலாம் என்று மிக தெளிவாக வலியுறுத்துகிறார்கள். இப்போது இந்த கிழமைகளுடைய இரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய இந்த கிழமைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை முடிந்த அளவு நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அமைதி என்பது உண்டு. இப்போது நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் தியானம் செய்கிறார்கள். தியானம் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தியானம் செய்து கொண்டிருப்பீர்கள். உண்மையாகவே தியானம் என்பது மிக விசேஷமான ஒன்று, ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி. நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் எது என்று கேட்டால் தியானம். அதிலும் அதிகாலை பொழுது இந்த ஊரே நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் நாம் தியானம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைப்பது மாத்திரமல்ல, முழுமையான மன அமைதி நமக்கு கிடைக்கிறது. இந்த தியானம் செய்பவர்களை பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆழமாக தியானம் செய்ய கற்றுக்கொண்டவர்களுடைய பேச்சிலே ரொம்ப நிதானம் இருக்கும். தேவையில்லாமல் அவர்களுக்கு என்ன வராது, கோபம் என்பது வராது. இந்த தியானமே நாம் எதுக்கு செய்கிறோம், நம்முடைய எண்ண ஓட்டங்களை ஓரளவுக்கு நிறுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியது தான் இந்த தியானம். ஏன்னா எவ்வளவோ எண்ணங்கள் நாம் காலையில் கண் விழித்ததிலிருந்து
தூங்குற வரைக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளும் எண்ணங்களும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படியே சிந்தித்து கொண்டே இருப்போம் நாம். சில பேர் தூங்கின பிறகும் கூட நிம்மதியாக தூங்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு எண்ண அசைவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சில பேருக்கு நிறைய விரக்தி இருக்கும். என்னம்மா வாழ்ந்து என்னத்தம்மா நான் கண்டேன். சில பேர்கிட்ட பேசினாலே நமக்கு ரொம்ப கவலை வந்துடும். நான் வாழ்ந்து என்னத்தை கண்டேன், ஆமாம் என்னத்தை சாதித்தேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கூட ஆமான்னு சொல்ல மாட்டேன், ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு. இப்படி ஏதோ ஏதோ ஏதோன்னு சொல்கிறவன் பூரா விரக்தியினுடைய உச்சத்தில் இருப்பான். இந்த விரக்தி நீங்க வேண்டும் என்று சொன்னால், மன அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தியானம் எல்லாம் ரொம்ப கை கொடுக்கும். அதனால தான் நிறைய தியான பயிற்சிகளை இன்றைக்கு நமக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த தியானம் செய்வதற்கு நீங்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது புதிதாக தியானம் செய்பவர்களை சொல்கிறேன். ஏம்மா இதுவரைக்கும் நான் தியானமெல்லாம் செய்ததில்லை, இனிமே தான் தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்பவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய கிழமை எது என்று கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது தெரியுமா? சாதாரணமான சிறப்புகள் அல்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கணும். அதிலும் குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியாக இருந்தது என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கு உங்களுடைய தியான பயிற்சியை, அந்த முதலாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த தியான பயிற்சியை பௌர்ணமியினுடைய நில ஒளியிலே அமர்ந்து நீங்கள் தியானம் செய்ய முயற்சிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனியுங்கள் போதும். உண்மைதான். ஆனால் முதல்ல தியானத்துக்கு அடிப்படை பயிற்சி என்ன தெரியுமா? கையையும் காலையும் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துருந்தாலே போதும். கண்களை கண்டிப்பாக மூடணும், மூச்சை கவனிக்கணும்னு எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் மூச்சை கவனிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த நிலை. கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல கையை காலை கட்டிக்கிட்டு முதல்ல அமைதியாக உட்கார்றதுக்கு முதல்ல பழகணும். ஏன்னா நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. 2 நிமிஷம் கூட ஒரு இடத்துல கையையும் காலையும் கட்டிக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனால் இந்த மூச்சை கவனிங்க, கண்ணை மூடுங்க, இந்த முறையில் அமர்ந்திருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பெரியவர்கள். எனவே தியானம் செய்ய நான் ஆரம்பிக்க போகிறேன் என்று நினைப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதை ஆரம்பிக்கணும். அதிலும் குறிப்பாக ஞாயிறும் பௌர்ணமியும் சேர்ந்திருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. ஆனால் ஞாயிறும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருந்தால் கூடிய விரைவில் தியானத்தை கற்றுக்கொண்டு புண்ணியம் என்பது பெறுவீர்கள், அமைதி என்பது பெறுவீர்கள். தியான பயிற்சி என்பது முழுமையாக என்ன செய்யும், கை கொடுக்கும். அந்த பௌர்ணமியினுடைய நிலவில் அதனுடைய நில ஒளி உங்கள் மேலே விழணும், நீங்கள் அருமையாக தியானம் செய்யுங்கள். அதை போல் ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலே தியானத்தை தொடங்கலாம். தியானம் முழுமையாக நமக்கு கை கொடுக்கும். அம்மா அஷ்டமி திதியில் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நவமி திதியில் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் அஷ்டமியில் தியானத்தை ஆரம்பிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் உண்மை. அஷ்டமிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. ஆவணி நன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திரி பார்த்து கண்ணன் வந்தான் என்று அருமையாக சொல்கிறார்கள். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி யாருக்குரியது? கிருஷ்ணனுக்குரியது. இந்த அஷ்டமி திதியை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். ஆனால் உண்மையாகவே அஷ்டமி திதி அன்று வழிபாடு செய்து, முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஐயோ இன்றைக்கி அஷ்டமி ஆச்சே அப்படின்னா சில பேருக்கு அதனுடைய சூட்சமும் தெரியும்.
அந்த அஷ்டமி திதிக்கு ஏகப்பட்ட சிறப்புகளும் நிச்சயமாக உண்டு. அதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலே தியானத்தை தொடங்கினால் ஞானம் முழுமையாக நமக்கு வந்து சேரும், தியானம் கை கொடுக்கும். ஆக ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தியானத்தை தொடங்கலாம். ஞாயிறும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்தால் ரொம்ப சிறப்பு. ஞாயிறும் அஷ்டமியும் சேர்ந்து வந்தால் தியானத்திற்கு முழுமையாக கை கொடுக்கும். அதற்கு பிறகு விடாமல் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்வீர்கள். ஏன் இந்த நாளையும் இந்த அஷ்டமி திதியையும் பௌர்ணமி திதியையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த நாளிலே தியானம் தொடங்கினால் அதை பாதியில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. இல்லைன்னா யாராக இருந்தாலும் எல்லாம் ஒரு 3 நாள் சுறுசுறுப்பாக எல்லாம் செய்வோம். அப்புறம் 4ஆவது நாள் ஒரு சோர்வு வந்துடும். சார் நாளையிலேருந்து பார்த்துக்கிடலாம். நாளை ஒரு நாளும் நமக்கு ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நீங்கள் ஒத்தி போட்டிங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது. நாளை ஒத்தி போடவே கூடாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா இன்றைக்கே செய்யணும். அப்போ இந்த நாளிலே இந்த திதியிலே தியானத்தை தொடங்கினால் அந்த தியானம் முழுமையாக உங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு சிவப்பு நிற ஆடை அணிய வேண்டும். எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு சிவப்பு நிற ஆடை அணியும்படியாக நம்மை பார்த்து கொள்வது மிகவும் சுபிட்சம் தரும். தானியங்கள் வாங்கணுமா, அந்த தானியங்கள் வாங்கணும்னா அதற்கு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். ஒரு வாகனம் புதிதாக வாங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தேர்வு செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாகனம் வாங்க போகிற இடத்துல அந்த கடை பூட்டி கிடக்குமம்மா, நாங்கள் எப்படி ஞாயிற்றுக்கிழமை போய் வாகனம் வாங்கிறது அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அந்த வாகனத்துக்குரிய பணத்தையாவது நீங்கள் எடுத்து வைக்கணும். இல்லை செக்கு கொடுக்க போகிறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை அந்த செக்கில் சைன் பண்ணுங்கள். அந்த வாகனத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வாகனம் வாங்குவதற்குரிய தொகைக்குரிய செக்கில் நீங்கள் கையெழுத்து போட்டு அப்புறம் நீங்கள் என்றைக்கு வேணாலும் போய் அதை வாங்குங்க. வாகனம் வாங்குவதற்கு மிகவும் சிறந்த ஒரு நாள் எது என்று கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதை போல சேவை காரியங்கள், யாரெல்லாம் சர்வீஸ் மைண்டடாக நம்ம இருக்கோமோ அவர்கள் பூரா தங்களுடைய சேவையை செய்வதற்கு தேர்வு செய்யக்கூடிய நாள் கிழமை எது என்று கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை. அந்த சேவை பாதியில் நிற்காது. தொடர்ந்து அந்த சேவையை நம்மால் என்ன செய்ய முடியும், தொடர்ந்து செய்ய முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே மறந்துடவே கூடாது, சூரிய வழிபாடு நிச்சயமாக செய்யணும். அது மேன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமைன்னு மட்டும் இல்லை, எல்லா நாளிலும் சூரியனை நிச்சயமாக என்ன செய்யணும், தரிசனம் பண்ணணும். பிள்ளையாரை தரிசனம் பண்ணாமல் அடுத்த வழிபாட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா, போக முடியாதுல்ல. ஆதிமூல கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்த வழிபாட்டிற்குள்ளே நாம் போக முடியும். அதை போல் நித்தியமும் யாரை நினைத்து வழிபாடு செய்யணும், சூரியனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அதிலும் குறிப்பாக சூரிய உதயம் தொடங்கி சூரிய உதயத்திலிருந்து ஒரு 3-4 நாழிகை முடிவதற்குள்ளதாகவே அந்த சூரிய வழிபாடு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், சூரிய நமஸ்காரம் செய்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மேன்மை நிச்சயமாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த சூரியன் தான் ராஜ கிரகம். கிரகங்களிலே தலையான கிரகம் எது, சூரிய கிரகம். அந்த கிரகத்தை ராஜ கிரகம் என்று அழைத்தார்கள். இன்னொன்று, இந்த சூரிய வழிபாடு என்பது இன்றைக்கு நேற்று வந்தது அல்ல. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வழிபாடு, மிகவும் தொன்மையான வழிபாடு இந்த சூரிய வழிபாடு. இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கிறது. ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம்.
வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய வழிபாடு மிக மிக அத்தியாவசியம். ஏனென்று சொன்னால் அவனை ஆத்மகாரகன் என்று சொல்கிறார்கள். அந்த சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம், அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அம்மா நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக அதை வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கோவில் காரியங்கள் செய்தால் மிகவும் சிறப்பு. கோயிலுக்கு போகிறது, தரிசனம் செய்வது, கும்பாபிஷேக பணிகளை நிறைவேற்றுவது, கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய சில காரியங்களை பற்றி விவாதம் செய்வது, வருஷாபிஷேகம் ஒரு ஆலயத்தில் செய்வது, நாம் நினைக்கக்கூடிய சில ஹோமங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்வது, ஆலயங்களில் சென்று உழவார பணி செய்வது, ஆலயங்களை நல்ல சுத்தமாக வச்சிருக்கிறது, நந்தவன சீரமைப்பு, ஆலயங்களில் நந்தவனங்களை அன்றைக்கு சென்று பராமரிப்பது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் சூரிய பகவானுடைய முழுமையான அனுகிரகம் நம்மை வந்து சேரும். இன்னும் சொல்கிறேன், ஆலய வழிபாடு மட்டுமல்ல, ஆலமர வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த ஆலமரத்து முன்னாடி உட்கார்ந்து தான் ஒரு காலத்தில் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் ஒரு விவாதத்தை பற்றி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் செய்து கொடுப்பது எதன் முன்னால் என்றால் ஆலமரத்து முன்னாடி தான் சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. ஆலமரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஆலமரத்து முன்னாடி உட்கார்ந்து ஒரு வார்த்தையை ஒருத்தர் நான் இதை செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார்கள், மாற மாட்டார்கள் ஒரு காலத்தில். இன்றைக்கும் அந்த ஆலமரம், ஏதாவது கோயில் அருகிலே ஆலமரம் இருந்தால் அந்த ஆலமரத்தை சுற்றி நல்ல அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டு நல்ல தண்ணி தெளித்து அந்த ஆலமர இலையிலே ஒன்றை எடுத்து பறித்து அந்த மரத்துக்கு அடியில் வச்சு நீங்கள் குங்குமார்ச்சனை, சூரியனை நினைத்து ஓம் சூர்யாய நமக, ஒரே ஒரு வார்த்தை தானே, ஓம் சூர்யாய நமக என்று 108 முறை சூரிய பகவானை நினைத்து ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் மிக அருமையாக அர்ச்சனை செய்து அவனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போகும். கையில் சிவப்பு மலர்கள் வைத்திருந்தால் அந்த சிவப்பு மலர்கள் கொண்டு என்ன செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம், குங்குமார்ச்சனை செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிவப்பு மல்ல அர்ச்சனைகள் செய்யலாம். இல்லைம்மா எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சிவப்பு நிற ஆடை எடுத்து கட்டுங்க, வீட்டில் தீபம் ஏற்றுங்க, ஒரே ஒரு ஆலமர இலை கொண்டு வந்து வைத்து சூரிய பகவானை நினைத்து சிவப்பு மலர்களால் அந்த ஆலமர இலையை நீங்கள் மிக அருமையாக நீங்கள் அந்த பூக்களை எடுத்து அந்த ஆலமர இலையின் முன்னால் போட்டு குங்குமம் கொண்டு 108 முறை நீங்கள் சூரியனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எங்களுக்கு வேலை கிடைக்கலம்மா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வெகு விரைவில் வேலை கைகூடும். ஆனால் அதுக்குரிய முயற்சியெல்லாம் செய்யணும். சும்மா நான் உட்கார்ந்துருப்பேன், வானத்திலிருந்து பொத்துன்னு என் முன்னாடி வந்து என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஆலமரத்திற்கே சென்று வழிபாடு செய்வது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இல்லைம்மா ஆலமரத்தை தேடிலாம் போக முடியாது, நான் வீட்டில் உட்காந்து என் பூஜரையிலே பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா ஆலமர இலையை வைத்து குங்குமார்ச்சனை செய்து சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கலாம். இல்லை சிவப்பு மலர்கள் கொண்டு என்ன செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம். கோதுமையை நீங்கள் என்ன செய்யணும், அந்த அருமையான பூஜரையில் நீங்கள் கோதுமை கொஞ்சம் அள்ளி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் எப்படி நீராஞ்சனம் செய்வோம், நல்ல ஒரு இலை போட்டு மேலே பச்சரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அந்த தேங்காய்க்குள்ளே நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுவோம். இது
மிக அழகாக நீராஞ்சனம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலில் போய் நாங்கள் இதை செய்ய போகிறோமா அப்படின்னு சொன்னால், அந்த நவக்கிரக சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையும் போதே முதல்ல சூரியன் இருப்பார், அப்புறம் சந்திரன் இருப்பார். இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி, அதிகார நந்தியை தாண்டி நீங்கள் என்ன செய்யணும், சுவாமியை போய் பார்க்கணும். அந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி சன்னிதானத்தில் ஒரு வாழை இலை போட்டு கோதுமையை வாங்கி அதன் மீது பரப்பி நீங்கள் அழகாக அதன் மீது 2 ஆலமர இலைகளை வைத்து 2 தேங்காய், அதாவது ஒரே தேங்காயில் 2 பகுதி அதை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு 2 திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் சூரிய பகவானிடம் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கு அவங்க நினைத்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் என்று சொல்கிறார்களே, நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கடிதத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதணும். அந்த கடிதத்தை கொண்டு வந்து இந்த அருமையான நீராஞ்சனத்து முன்னாடி சூரிய பகவானுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து திங்கக்கிழமை அந்த லெட்டரை நீங்கள் போஸ்ட் பண்ணணுமா. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எங்கேயும் போஸ்ட் பண்ண முடியாதம்மா அப்படியெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்பவர்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இப்போ கொரியர் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. இல்லைம்மா நாங்கள் ரிஜிஸ்டர் வித் அக்னாலஜ்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்புகிறோம். கடிதத்தை ஞாயிற்றுக்கிழமை எழுதுங்க. அனுப்புகிறத நீங்கள் என்ன செய்யுங்க, திங்கக்கிழமை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஒரு வரவு வரணும், இல்லை ஏதோ எனக்கு பென்ஷன் தாமதம், இல்லை என்னுடைய காரியம் இன்னும் அனுகூலமாகலை, அரசாங்கத்திடருந்து எனக்கு பதில் வரலன்னு சொன்னால் இந்த காரியத்தை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தால் நிச்சயமாக வெகு விரைவில் அந்த காரியம் கைகூடும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வாழை இலையை போடுங்க, மேலே கோதுமையை நீங்கள் பரப்புங்க. எப்படி பச்சரிசி மேலே தேங்காய் வச்சு நெய் தீபம் சுவாமிக்கு ஏற்றுவோமோ அதை மாதிரி நீங்கள் ஏற்றணும். ஆனால் கோதுமைக்கு மேலே 2 ஆலமர இலைகளை வைத்து அதற்கு மேலே தேங்காயை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இதுவே நீங்கள் ஆலயத்தில் போய் செஞ்சீங்கன்னு சொன்னால் பன்மடங்கு சிறப்புகள் உங்களை வந்து சேரும். அலுவலக காரியமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. திங்கக்கிழமையே நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா கூட இருக்கலாம். அதற்குரிய ஆயத்த பணிகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால், ஒரு கடிதம் எழுதினாலோ இல்லை அது சம்மந்தமாக யார்கிட்டையாவது அன்னைக்கே ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினாலும் சரி, நிச்சயமாக அந்த காரியம் கைகூடும். நிறைய பேர் அம்மா எங்களுக்கு வேலையே கிடைக்கலம்மா, வேலை எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் கிடைக்கல. இதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதை சரியாக நீங்கள் பின்பற்றி செய்ய காரியங்களை செய்ய வேண்டிய முறைப்படி செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது உண்டு. இல்லை தனி மனுஷனுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது என்ன விதிமுறைகள் என்று கேட்டால், எக்காரணத்து கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கவே கூடாது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான்மா எங்களுக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு ஓய்வு நாள். நிறைய பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதை ஓய்வு நாள்னு வச்சுருக்கிற காரணத்தினால நம்மால் காலையில் எந்திரிச்சு குளிக்கிறதே சாயங்காலம் தான் குளிப்பான். அப்படியே டிவியே கெதின்னு உட்கார்ந்துருப்போம். சோம்பேறித்தனமாக தலைவாணியை போட்டு போட்டு படுத்து படுத்து கிடப்போம். சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக நான் எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அந்த நாள் பூரா ஓய்வு. நாங்கள் 6 நாள் ஆஃபீஸ்க்கு அலையிறோம், 7ஆவது நாள் தானே எங்களுக்கு ஓய்வு, அன்னைக்காவது நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னா சில காரியத்தை செஞ்சு தான் ஆகணும். நான் ரெஸ்ட் எடுப்பேம்மா, நான் ஞாயிற்றுக்கிழமை முழுதும் படுத்து தூங்குவோம்மா, நான் குளிக்கிறதே சாயங்காலம் 7 மணிக்கு தாம்மா நான் குளிப்பேன், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நமக்கு அந்த விரதம் இந்த விரதம் கோயில் இப்படியெல்லாம் அலைய நேரம் இல்லைம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரியம் தாமதமாகிறத பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னா தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஓய்வு எடுக்கலாம். ஆனால்
ஒரு 2 மணி நேரம் இதுக்காக நம்ம செலவழிக்கிறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு பூஜையில் 2 மணி நேரம் கூட இல்லை, நேராக போய் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சூரியனை நினைத்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். இதை கூட எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை சாதிப்பதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. வருத்தப்படக்கூடாது, அதுதான் உண்மை. எப்பொழுதுமே மருந்து கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த மருந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை செய்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. அதை போல இந்த முயற்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி நம்மை வந்து சேரும். ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்து கொண்டும் தலையில் எண்ணெய் வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, குளிக்கவே கூடாது. இன்னொன்று, ஞாயிற்றுக்கிழமை புதிதாக நாங்கள் வீடு வாங்க போகிறோம், நாங்கள் வீடு கட்டுற முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் அதற்கு தேர்வு செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, தேர்வு செய்யாதீங்க. அம்மா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வீடு வாங்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கவும் போகக்கூடாது. இந்த வீட்டை நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதை விசிட் பண்ணக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடாது. மற்ற நாட்களில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீட்டை நீங்கள் தாராளமாக பாருங்கள். வீடு வாங்கிறதுக்கு ஏதுமா பத்திர ஆஃபீஸு ஞாயிற்றுக்கிழமை, பத்திர ஆஃபீஸு லீவு அப்படின்னு வெதண்டாவாதமாக சிந்திக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வீடு வாங்கக்கூடாதுன்னா என்ன பொருள், அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற பொருள் என்ன? வீடு சம்மந்தமாக பேச மாட்டேன், வீட்டை யார்கிட்டருந்து வாங்குறனோ இல்லை அந்த மனையை யார்கிட்டருந்து வாங்குறோனோ அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என் கையால் நான் அட்வான்ஸு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதை போல் இரும்பு பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு கருப்பு ஆடை அணிவதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா ஞாயிறுக்கு பகை யார் என்று கேட்டால் சனி. சனியினுடைய நிறம் எது? கருப்பு. அதனால் கருப்பு உடை போட்டுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அம்மா இதுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கவா செய்யுதுன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வைப்ரேஷன்ஸ் இருக்கத்தான் செய்து. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாவு வீட்டுக்கு போகும்போது கருப்பு ஆடை உடுத்தி கொண்டு செல்வார்கள். ஏன்னா நம்முடைய துக்கத்தை தெரிவிப்பதற்காக அந்த கருப்பு நிற ஆடையை போட்டுட்டு நம்ம போகிறோம். ஆனால் உண்மையாகவே சாவு வீட்டுக்கு கருப்பு நிற ஆடையை போட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா சாவு வீட்டில் எல்லோரும் என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்போம், எல்லாரும் விட்டுட்டு போனவனை நினச்சி அழுதுகிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி சொல்லி அழுவாங்க. இந்த சாவு வீட்டுக்கு போனவன் அந்த சம்பந்தப்பட்ட சாவு வீட்டுக்கு சொந்தக்காரனாக இல்லாமல் பழகின ஒரு தோஷத்துக்காக அங்கே போயிருப்போம்ல, அந்த பழகியவர்கள் நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்தால் கூட அவனும் அழுவான். அவங்க அழுவுறதை பார்த்து அழுவுறது ஒரு வகை, இன்னொன்று அவன் வீட்டில் நினச்ச பிரிவை நினச்சி அந்த இடத்துல வந்து அழுவான். இந்த எல்லா வைப்ரேஷன்ஸையும் வாங்கக்கூடிய சக்தி இந்த கருப்பு நிறத்துக்கு உண்டு. அதனால தான் கருப்பு நிறம் கட்டிக்கிட்டு சாவு வீட்டுக்கு போனால் நம்ம சாவு வீட்டை விட்டுட்டு வந்து குளித்து பல மணி நேரம் ஆன பிறகும் அந்த இம்பேக்ட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மீண்டு நம்மளால் வெளியே வர முடியாது. அதனால் சாதாரணமாகவே ஞாயிற்றுக்கிழமையில் கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்கணும். அதை போல் கருங்கல், சில பேர் கருங்கல் ஏதோ ஒரு தேவைக்காக கருங்கல் வாங்கிறதோ இல்லை ஆலயத்தினுடைய தேவைக்காக கூட இருக்கலாம், கருங்கல் வாங்கிறதோ பித்தளை பொருட்கள் வாங்குவதோ, அதை போல் செடி கொடிகளை ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் பராமரிப்போம். அன்றைக்கி நமக்கு ஓய்வு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த செடியெல்லாம் கட் பண்ணி அதை தோண்டி மண்ணெல்லாம் கிளறி தண்ணி ஊற்றி உரம் போடுற வேலையெல்லாம் சில பேர் நம்ம வீட்டில் நாமளாகவே செய்வோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, சில பேருக்கு அது ரொம்ப பிடித்த விஷயம். ஆனால் அன்றைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து, செடிக்கு அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை ஞாயிற்றுக்கிழமை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதனோடு சேர்க்கக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கையில் உள்ள பணம் விரயமாகும். என்ன பொருள், நீங்கள் எவ்வளவுதான் செடிக்கு உரம் வச்சாலும் எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அது அப்படியே ஃப்ளரிஷிங்காக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை செடிகளுக்கான பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குவதை தவிர்க்கணும். பித்தளை பாத்திரம் வாங்குறதை தவிர்க்கணும். கருங்கல் வாங்குவதை தவிர்க்கணும். இந்த மூணையும் வாங்கினா கையில் இருக்கிற பணம் வெகு விரைவில் என்ன செய்யும், நம்மை விட்டு தீர்ந்து போகும். அதை போல் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டா உடம்பில் ஆகாரம் ஒட்டும், ஆயுள் கூடும்,
நல்லா பசிக்க வேண்டிய நேரத்தில் பசி எடுக்கும். நிறைய பேருக்கு நோய் என்னது, அம்மா எங்களுக்கு பசியே இல்லை அப்படின்னு சில பேருக்கு நோய். ஆக இந்த பசி என்கின்ற நோய் இல்லாமல் இருக்கணும். அதே நேரம் நல்லா சாப்பிடணும், தேவைக்கு சாப்பிடணும், நல்ல ஜீரணமாகணும், நல்ல சாப்பிட்ட சாப்பாடு உடம்போட ஒட்டணும், நித்தியமாக இந்த சாப்பாடு கிடைக்கணும். அன்னபூரணி நாள்தோறும் எனக்கு சாப்பாடு எனக்கு அவள் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொன்னால், சூரியனுடைய அந்த அருமையான திசை கிழக்கு நோக்கி அமர்ந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். இன்னொன்று, இந்த சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் என்று ஏன் சொல்கிறோம்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்கள் நீங்குவதோடு மட்டுமல்ல, குறிப்பாக கண் நோய்கள் நீங்கி போகும் என்று நாம் பார்க்குறோம். அதனால தான் ரொம்ப அழகாக காஞ்சி மகாபெரியவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். சூரியனை காலையில் அது விடியக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் பார்க்கலையோ அவர்கள் வாழ்நாளே வீணான வாழ்நாள் என்று சொல்வார்கள். நிறைய பேருக்கு சூரியன் எப்போ உதிக்கும்னே நிறைய பேருக்கு நம்மள தெரியாது. ஏன்னா நம்ம 8 மணி வரைக்கும் என்ன செய்வோம், தூங்குவோம், ராத்திரி பூரா முழிச்சு கிடப்போம், காலையில் கிடந்து நம்ம தூங்குவோம். ஆனால் சூரியனுடைய உதயத்தை பார்த்தால் அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு. ஆக அந்த உதயத்தை பார்க்காதவர்களுடைய வாழ்க்கை என்பது வீண் என்று சொல்லப்படுகிறது. பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பில் ஒரே ஒரு இலைக்கு இருக்குது. அது எந்த இலைன்னு கேட்டிங்கன்னா எருக்கம் இலை. இந்த பீஷ்மரை பற்றி நான் ஒரு பதிவு பேசியிருப்பேன், நிறைய பேர் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே கூட நான் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பேன். பீஷ்மருக்கு அம்பு படுக்கையில் இருக்கும்போது அந்த உயிர் போகாமல் இருக்கக்கூடிய அந்த வேளையில் நான் என்னப்பா பாவம் பண்ணேன், என் உயிர் ஏன் பிரிய மாட்டேக்கு, நான் எப்போ இந்த உயிர் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் இந்த உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு வரத்தை என் தந்தையிடமிருந்து வாங்கிய பிறகும் இந்த அம்பு படுக்கையில் நான் இத்தனை நாட்கள் அவஸ்தைப்படுவதற்கு என்ன காரணம், வாழ்க்கையில் நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது தான் கிருஷ்ணர் சொல்வார், இல்லைப்பா நீ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை நீ செய்தாய். பாஞ்சாலி தன்னுடைய ஆடைக்காக அலறுகின்ற பொழுது அந்த சபையில் நீயும் தான் இருந்த. நல்ல கண்ணு இருந்து, கண்ணு தெரியாதவன்னா பரவாயில்ல, நல்ல கண்களுக்கு பார்வை இருந்து, காது நல்லா கேட்கக்கூடிய திறன் படைத்து, இந்த பராக்கிரமம் நிறைந்த இந்த புஜங்களை நீ வைத்துக்கொண்டு நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய நீ உன் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு தப்பை என்ன செய்யலை, நீ தட்டி கேட்கவே இல்லை. அதனுடைய விளைவு தான் இந்த அம்பு படுக்கையில் அந்த பாவம் உன்னை பற்றி கொண்டு நீ படுத்திருக்கிறன்னு சொல்லும்போது, இந்த பாவத்தை நீக்குவதற்கு எது வழி, இந்த பாவத்தை சுட்டெரிப்பதற்கு எது வழி என்று கேட்டவுடன் வியாசர் வந்து எருக்கம் இலைகளை கொண்டு வந்து அந்த எருக்க இலைகளை பீஷ்மருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அதை அப்படியே அடுக்கிய பிறகுதான் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு பிரிந்து சென்ற காட்சியே கிருஷ்ணன்லேருந்து வியாசர்லேருந்து எல்லாரும் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோமே. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இறைவனுடைய படைப்பு எருக்கம் இலை. அதனால தான் அந்த எருக்க இலை என்பது நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது என்கின்ற காரணத்தினால்தான் அந்த எருக்க இலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்தில் என்ன செய்தார்கள், வழிபாடே செய்தார்கள். ரொம்ப அழகாக வருஷத்தில் ஒரு தடவை தை மாசத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு ஒரு திதியில் நம்ம ஒரு விழா கொண்டாடுவோம், ஒரு விரதத்தை அனுஷ்டிப்போம் சப்தமி அன்றைக்கு. அதுதான் ரத சப்தமி, அது சூரியனுக்குரியது. ரத சப்தமி என்று அதை அழைக்கிறோம். தை மாசத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சப்தமி திதியில் தான் அந்த ரத சப்தமி நாம் என்ன செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம். அந்த வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தாப்பில் நாம் கொண்டாடக்கூடிய அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் எது என்று கேட்டால் பீஷ்மரஷ்டமி என்று அதற்கு பெயர். அதை பீஷ்மாஷ்டமி என்று சொன்னார்கள். அது பீஷ்மரை நினைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த தை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த பீஷ்மாஷ்டமி, அந்த பீஷ்மாஷ்டமியில் நம்ம யாரை நினச்சி வழிபாடு பண்ணணுமா, பீஷ்மரை நினச்சி வழிபாடு பண்ணணுமா. ஏன்னா அவருக்கு இறுதி கடன்கள் செய்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு தர்மன் அழுத உடனே ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்வார், ஒழுக்கமான பிரம்மச்சாரிகளுக்கு
யாராவது இருந்து தான் கைங்கரியம் செய்யணும், அவர்களுடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் கைங்கரியம் செய்யணுங்கிறது இல்லை. அவர்களை நினைத்து வருடந்தோறும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு இந்த உலகத்தில் தோன்றின எல்லாருமே வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன காரணத்தினால தான் அந்த பீஷ்டாஷ்டமி அன்னைக்கு எல்லாரும் எருக்க இலையை எடுத்துகிட்டு வந்து கிழக்கு பார்த்து சூரியனுடைய திசையை பார்த்து நின்று தலையில் எருக்க இலை மேலே கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை தலையில் வச்சுக்கிட்டு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலையில் வச்சுக்கிட்டு குளித்த உடனே அந்த கையை வச்சு அந்த இலையை என்ன செய்யணும், பின்னுக்கு கூடி தள்ளி விடணும். அது யாருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சமம்? பீஷ்மருக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சமமாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பீஷ்மருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த வழிபாடு. அது ரொம்ப அழகாக ரத சப்தமி முடிந்த பிறகு தான் வருது. அந்த அளவுக்கு அந்த எருக்க இலைக்கு பாவங்களையே எரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த எருக்க இலையையும் நீங்கள் பறித்து கொண்டு வந்து நீங்கள் அருமையாக அந்த எருக்க இலையை கீழே அப்படி வட்டமாக நீங்கள் அடுக்கி நடுவில் தீபம் வைத்து நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்தாலும் இந்த சூரிய சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும், விலகி போகும். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த காரியத்தை செய்யணும். சூரியனை நினைத்து ஞாயிற்றுக்கிழமையில் எருக்க இலை தீபம் ஏற்றினாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்திரங்கள் நீங்கி போகும். ஏனென்று சொன்னால் ஆரோக்கியத்தை தருபவன் யார் என்று கேட்டால், ஆயுளை சேர்த்து தருபவன் யார் என்று கேட்டால், எந்த நெருக்கடிகள் எந்த சிக்கல்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பவனாக சூரிய பகவான் இருக்கின்ற காரணத்தினால சூரிய வழிபாடு அவ்வளவு சால சிறந்தது என்று பார்க்கிறோம். ஆதிசங்கரர் என்கின்ற மகான் மிக அழகாக இந்த 6 சமயங்களை அற்புதமாக நமக்கு வகுத்து கொடுத்தார். எல்லாமே ஒன்றுதான், இறைவன் ஒருவன் தான். ஆனால் நம்முடைய வழிபாட்டுக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு அம்சங்களாக நாம் சுவாமியை வழிபாடு செய்கிறோம். அந்த பகுப்பினையை செய்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சௌரம் என்று சூரிய வழிபாட்டை அதிலே குறிப்பிடுகிறார். சௌரம் என்று சொன்னார் சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம். கணபதியை நினைத்து வழிபாடு செய்வது கணாபத்தியம், சிவனை நினைத்து வழிபாடு செய்வது சைவம், விஷ்ணுவை நினைத்து வழிபாடு செய்வது வைஷ்ணவம், அம்பாளை நினைத்து வழிபாடு செய்வது மிக அழகாக சாக்தம், முருகனை நினைத்து வழிபாடு செய்தால் அது கௌமாரம், சூரியனை நினைத்து வழிபாடு செய்தால் அது சௌரம். ஆக கணாபத்தியம், சௌரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம் என்று 6 பகுதிகளாக மிக அருமையாக நம்முடைய 6 சமய தத்துவத்தை அவர் சொல்லுகின்ற பொழுதே மிக அழகாக இந்த 6 சமயம் என்றால் 6 வெவ்வேறு சமயம் என்று பொருள் அல்ல, ஒரே சமயத்தினுடைய 6 வகையான வழிபாட்டு கோட்பாடுகளை ஆதிசங்கர பெருமான் மிக அருமையாக எடுத்து சொல்கிறார். அதில் இந்த சௌர வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காலாகாலமாக வாய் திறந்து மந்திரமே சொல்ல தெரியாதவர்கள் கூட சூரியனை வழிபட்டு புண்ணியத்தை தேடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சூரிய வழிபாடு எல்லா நாட்களுமே செய்யணும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற காரியங்களை செய்யாமல் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய முயற்சி செய்து இந்த ஆலமர இலை தீபம், அப்படி இல்லைன்னா எருக்கு இலை தீப வழிபாட்டின் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் ரொம்ப அழகாக இந்த சூரியனுடைய காயத்ரி ஒன்று இருக்கிறது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். இந்த ஒரு காயத்ரி சொல்லி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யுங்கள். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாதுன்னு ஒரு 18 முறை சூரியனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் மட்டும் நீங்கள் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஆனால்
ஒரே கவனத்தோடு சொல்லணும். சும்மா வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டே மந்திரம் சொன்னாலாம் புண்ணியம் இல்லை. இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது, அது ஆலயமாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம், வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை ஓம் சூர்யாய நமக என்று சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது வெறும் ஓய்வெடுக்கக்கூடிய நாள் மட்டுமல்ல. வாழ்க்கையில் நாம் பல காரியங்களுக்காக நிறைவேறாமல் தவித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, அந்த ஓட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வாழ்க்கையில் முழுமையான சுபிட்சத்தையும் வெற்றியையும் தேடித்தரக்கூடிய அந்த கிழமையை மறந்துட வேண்டாம். சூரிய வழிபாடு என்பது நிச்சயமாக நமக்கு நன்மையை தரும். ஏனென்று சொன்னால், இந்த உலகம் சேமம் பெற வேண்டும் என்பதற்காக அகத்திய பெருமான் தவம் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று அம்பாளே அவருக்கு உபதேசம் செய்த ஒரு மந்திரம் எது என்று கேட்டால் ஆதித்ய ஹிருதயம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் சொல்கிறேன், ஆதித்ய ஹிருதயம் மொத்தம் 30 பாடல்கள் அதில் இருக்கிறது. தமிழாக்கமும் ஆதித்ய ஹிருதயத்துக்கு இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் தாராளமாக நம்முடைய தூய தமிழிலே வழிபாடு செய்யுங்கள். 30 பாடல்கள் இருக்குது. அந்த 30 பாடல்களையும் நீங்கள் ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்கள். அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்க. ஏன்னா அம்பாளிடமிருந்து அகத்திய பெருமான் அதை உபதேசமாக பெற்றார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை அகத்தியர் யாருக்கு உபதேசம் செய்தார் தெரியுமா? ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு உபதேசம் செய்தார். அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்த பிறகுதான் போர்க்களத்திலே ராவணனை எதிர்த்து அவனை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆக பகை ஒழிவதற்கு, போரிலே வெற்றி கிடைப்பதற்கு, நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்கு, ஆரோக்கியத்தை பெறுவதற்கு, வாழ்க்கையில் சகல சிக்கல்களிலிருந்தும் விடுபடுவதற்கு, எல்லாவற்றுக்குமே உயிர் மூச்சாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டால் இந்த ஆதித்ய ஹிருதயம். ஆக ஆதித்ய ஹிருதயம் படிங்க, கண்டிப்பாக படிங்க. இல்லை சூரிய காயத்ரி சொல்லுங்கள், இல்லை ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லி இந்த சிவப்பு மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள், இல்லை குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளம் கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்கள் இதை செய்து பாருங்கள். டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இந்த அருமையான காரியத்தை செய்து பாருங்கள். பதவி உயர்வு வேண்டுமென்றாலும் சரி, பதவியில் அமர வேண்டும் என்றாலும் சரி, இந்த ஆதித்ய ஹிருதய வழிபாடு, சூரிய வழிபாடு, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு உங்களுக்கு 100% கை கொடுக்கும் என்பதை இந்த வேளையிலே செய்தியாக சொல்லி, நிச்சயமாக நம்புபவர்கள் பின்பற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே இறைவனுடைய அனுகிரகத்தினால் இந்த அருமையான பதிவை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அந்த இறை அனுகிரகத்தை பெற்ற நீங்களும் இதை செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்கள் வசமிருந்து விடை பெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.